Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆசிய கபடி வீராங்கனை கார்த்திகாவின் உயிருக்கு ஆபத்திருப்பதாக அவரது தாயார் சரண்யா கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டுள்ளார். அதனை குறித்து பார்க்கலாம். என் பொண்ணை என்கிட்ட நான் பார்த்தே ஒரு 2.5 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. என் பேச்ச கேட்காத என்கிட்ட இருந்து கூட அவங்க ராஜி கோச்சு, மதுரையிலேருந்து துரைபாண்டி, சாவாசுன்றவங்க அவங்க 3 பேரோட தூண்டுதல்ல என் பொண்ணுக்கிட்ட இருந்து அவளுக்கு வந்த பணத்தை எல்லாத்தையுமே அவங்க ஒரு குழு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சு அவங்க கார்த்திகாக்கு மூலயமா வந்த பணத்தை அவங்களோட கையகப்படுத்துறதுக்காக என் பொண்ணை தவறான வழியில பயன்படுத்தி அவங்கள தப்பா வீடியோ போட வைக்கிறாங்க. நான் இன்னும் என் பொண்ணை நான் பார்க்கவே இல்லை. என் 2 பொண்ணுமே இப்போ எங்க இருக்காங்க என்னன்றது எனக்கு தெரியல. நான் தகவல் கேட்க போனா கூட எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எந்த ஒரு தகவலுமே சொல்ல மாட்றாங்க முறையா. நீ போன்னு சொல்லிதான் என்னை விரட்டி விடுறாங்க ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல எங்க மாமியார்கிட்டயும் எங்க வீட்டுக்காரர்கிட்டயும் போய் நான் கேட்கும் பொழுதும் அவங்களும் என்னை அடிக்கிறதுக்கு வராங்க. எனக்கும் ஒரு பாதுகாப்பு கிடையாது. நான் மட்டும் தான் தனியா இருக்கேன். இது என் பொண்ணுகிட்ட நான் எத்தனையோ தடவை நான் சொன்னேன். ஆனா அவங்க கூட இருக்கிறவங்க சுயநலமா அவளை பேச விட்டு தூண்ட விடுறாங்க. என் பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். என் பொண்ணு முதல்ல நான் பார்க்கணும். நான் பார்க்கல அவங்கள 2 பேரையும். தயவுசெய்து எனக்கு என் பொண்ணை கூட்டிட்டு எனக்கு கொடுங்க. முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். விளையாட்டுத்துறைக்கும் நான் சொல்றேங்க சார், தயவுசெய்து என் பொண்ணை நான் பார்க்கணும். அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க சார். எனக்கு தயவுசெய்து என் பொண்ணை காப்பாத்தி கொடுங்க. எனக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம். எனக்கு யாருமே கிடையாது. என் பொண்ணை எனக்கு காப்பாத்தி கொடுங்க. சில பேர் தூண்டுதல்னால அவங்க இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. புரியக்கூடிய வயசும் கிடையாது அவங்களுக்கு. எனக்கு என் பொண்ணுங்க வேணும். காப்பாத்தி கொடுங்க சார். முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு இந்த கேஸ்ல என் பொண்ணு பெரிய ஆளாயிட்டான்னு சொல்லிட்டு இந்த கேஸ எடுக்க மாட்டாங்க. தயவுசெய்து இந்த கேஸ கொஞ்சம் எடுக்க சொல்லுங்க. இது மாதிரி அவங்க குரூப்லயே 4-5 பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. புகார் கொடுத்த பொண்ணியவே அவங்க மிரட்டுற மாதிரி தான் சொல்லி பேசி விட்டுட்டாங்க. எனக்கு கொஞ்சம் என் பொண்ணை காப்பாத்தி கொடுங்க. அந்த குரூப்ல இருக்க பசங்களுக்கும் ஒரு கூப்பிட்டு விசாரிச்சு கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க ஐயா. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.